Hi friends, welcome back to தையல் தமிழில். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ்க்கு ரவுண்டு நெக்லைன் கிராஸ் பீஸ் வச்சு எப்படி ஃபினிஷ் பண்ணி தைக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினர்ஸ்க்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி டீட்டெயிலாகவே நான் சொல்லியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். இப்போ நான் நார்மல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி எல்லாமே ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம நெக்லைன் மட்டும்தான் அடுத்து ஸ்டிச் பண்ணி விட போகிறோம். நார்மல் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணுன்ற வீடியோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம கழுத்தோட பட்டன் பட்டி எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நெக்லைன் வந்து லாஸ்ட்டாக தைச்சி விடுவோம். கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி நான் ஜாயின் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கிராஸ் பீஸோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஹூக் பட்டி இருக்கும்ல அந்த சைடு நம்ம எக்ஸஸாக ஒரு 1/2 இன்ச் வெளியில் தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி மடித்து வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம தைக்கிறோம் இல்லையா, அந்த ப்ரெஷர் ஃபுட்டோட ஒரு லெக் அளவுக்கு இருக்கிற மாதிரி ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஹெம்மிங்கோட ஸ்டிச் வந்து நல்லா சின்னதாக கிடைக்கும். ரொம்ப அகலமாக இல்லாமல் 1/4 இன்ச் அளவுக்கு இல்லாமல் கரெக்டாக ஒரு ஃபுட் அளவுக்கு ஸ்டிச் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். கிராஸ் பீஸ் வந்து நெக்லைனில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப இழுத்து பிடிக்காமல் ஃப்ரீயாக விட்டு ஸ்டிச் பண்ணணும். லாஸ்ட்டில் வந்து முடிக்கும் போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் விட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக ஒரு சைட்லேருந்து நான் இன்னொரு சைடு வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணதை எடுத்து விட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு நம்ம உள்ள ராய் எட்ஜஸ் விட்டுருக்கோம் இல்லையா, நம்ம ஸ்டிச் போட்டிருக்கோம்ல ஒரு ஃபுட் அளவுக்கு, அந்த ராய் எட்ஜஸ் எல்லாமே உள்பக்கம் போகிற மாதிரி இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. ஒரே அளவாக மடித்து தைக்கணும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே அளவுக்கு மடித்து தைச்சிக்கோங்க. அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஸ்டிச் போட்டு விட்ருக்கோமோ அந்த அளவுக்கு கிளாத் அந்த மாதிரி மடிச்சிங்கனாலே போதும். இந்த ராய் எட்ஜஸ் எல்லாமே நம்ம மடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த கிராஸ் பீஸில் இருக்கணும். அந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் போடணும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப அந்த கிராஸ் பீஸ்க்கு மேலே மட்டும்தான் ஸ்டிச் விழுகணும். துணியோட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த ஸ்டிச் வந்து நமக்கு தெரியாது. ராய் எட்ஜஸ் எல்லாமே அந்த கிராஸ் பீஸ்க்குள்ளே இருக்கணும். அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஃபுல்லாக இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டில் எண்டிங்கில் வரும்போது இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி மடித்து தைச்சிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் உள்பக்கம் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் பீஸ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா, பிசிறு ஏதாவது தெரியுது அப்படின்னா அதெல்லாம் இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். மெயின் கிளாத் எதையும் நம்ம வந்து கட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நெக்லைன் அப்புறம் வந்து நமக்கு கட் ஆயிரும். கரெக்டாக அந்த கிராஸ் பீஸை மட்டும் எக்ஸஸாக இருக்கிற இடத்துல மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண இடம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் உள்பக்கம். இதை அப்படியே உள்பக்கமாக ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ஹெம்மிங் போட போகிறீங்க, நீங்கள் வந்து கையில் வந்து கை ஊசி வச்சு ஹெம்மிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா லாங் ஸ்டிச் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹெம்மிங் பண்ணிவிட்டு அந்த லாங் ஸ்டிச் வந்து பிரித்து விட்டுக்கோங்க. நான் வந்து டேரெக்டாக அப்படியே மிஷின்லேயே தான் ஸ்டிச் பண்ணி விட போகிறேன். அதனால் ஸ்டிச்சோட லென்த் வந்து நான் ஸ்மால் சைஸ் வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கிளாத்லேயே வந்து அப்படியே பைப்பிங் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி விடலாம். நார்மல் ப்ளவுஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெம்மிங் பண்ண தேவையில்லை. நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நீங்களும் இதே மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நம்ம பைப்பிங் கூட வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அதுவும் நம்ம வந்து நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஒரே அளவாக நமக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து நெக்லைனில் இருக்கும். இந்த ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்குறீங்க. நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாகவும் பின் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.